அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் அப்துல்லா ஹத்தாத் என்பவர் யார்? 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய மன்னர், ஒரு முஸ்லீம் மன்னர் என்ன செஞ்சாங்க, ஒரு கப்பல் நிறைய தங்கத்தை நிரப்பி ஹத்ரமௌத், ஏமன் தேசத்தில் உள்ள ஹத்ரமௌத்துக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு? இமாம் அப்துல்லா ஹத்தாத் அங்கே வாழ்கிறாங்க, அவங்கள கண்ணியப்படுத்துறதுக்காக அந்த கப்பல் நிறைய தங்கத்தை நிரப்பி இமாம் ஹத்தாதுக்கு அனுப்புகிறாங்க. இமாம் ஹத்தாத் என்ன செய்கிறாங்க, இந்த கப்பல் தங்கம் நிறைந்த இந்த கப்பல் இங்கே வந்துச்சுன்னா குழப்பங்கள் வரும், அதனால அல்லாட கையேந்தி யாரெல்லாம் இந்த கப்பலை மூழ்கடித்து விடு, ஆனால் அந்த கப்பலில் வர மக்களை காப்பாற்றிடுது அப்படின்னு துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த துவா கபூல் ஆகுது. யார் இந்த இமாம் அப்துல்லா ஹத்தாத்? இன்னைக்கு நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்ரீலங்கா போய் அங்கே உள்ள பள்ளிகளில், மதரசாக்களில், வீடுகளில் போனீங்கன்னா ராத்திப் ஜலாலியா பரவலாக ஓதப்படும். இன்று மட்டும் இல்லை, பல நூற்றாண்டாக ஓதப்படுது. இந்த ராத்திப் ஜலாலியா இயக்குனது மாப்பிள்ளை ஆலிம் ஒலியுல்லா. சரி, ஆனால் இந்த ராத்திப் ஜலாலியா எதன் அடிப்படையில் வந்துச்சு? ராத்திப் ஹத்தாத் உடைய அடிப்படையில் வந்துச்சு. ராத்திப் ஹத்தாத் இயக்குனது யாரு? இமாம் அப்துல்லா ஹத்தாத். யார் இந்த இமாம் அப்துல்லா ஹத்தாத்? 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் அப்துல்லா ஹத்தாத் இன்றைக்கும் பல முஸ்லிம் சமூகங்கள் மறுமலர்ச்சி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. யார் இந்த இமாம் அப்துல்லா ஹத்தாத்? பஸ்மலா இந்தியாவுடைய பேராசிரியர் ஷம்சுதீன் ஜமாலி ஹஜ்ரத் அவங்க இமாம் அப்துல்லா ஹத்தாத் உடைய வாழ்க்கை வரலாறை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, 1 மணி நேரம் எடுக்கும். இது ஒரு முக்கியமான வகுப்பு. அதை பாதியாக நீங்கள் 2 வாட்டி கேட்டாலும் சரி, இல்லை 20 நிமிஷமா 3 வாட்டி கேட்டாலும் சரி, தயவு செய்து இமாம் அப்துல்லா ஹத்தாத்துடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். அப்துல்லா பின் அலவி அல் ஹத்தாத் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை ரத்தின சுருக்கமாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அவங்களுடைய பெயர் அப்துல்லா, அவர்களுடைய தந்தையின் பெயர் அலவி, அவர்களுடைய தந்தையின் பெயர் முஹம்மத். உப்பாட்டனார், பாட்டனார், தந்தை, மகன் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இவங்களுடைய பெயர் அப்துல்லா, அவருடைய தந்தையின் பெயர் அலவி, அவர்களுடைய தந்தையின் பெயர், அதாவது இவருடைய தாத்தாவின் பெயர் முஹம்மத். அல் ஹத்தாத், ஹத்தாத் என்று சொன்னால் கொல்லன் என்பது பொருள். கொல்லம்பற்றையில இரும்ப வளைச்சி நெளிச்சி அதன் மூலியமா சில பொருட்களை செய்வாங்க. முதல்ல நெருப்புல காட்டுவாங்க இரும்ப, அதன் பிறகுதான் அதை அடிச்சு அதை தட்டையாக்க முடியும், வளைக்க முடியும். ஏன் இந்த ஹத்தாத் அப்படிங்கிற பேர் வந்துச்சு? அரபி மொழியில ஹதீத் அப்படின்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம், புரியுதா? ஆனா ஹத்தாத் அப்படின்னா அந்த இரும்பு வேலை செய்பவன், அதாவது கொல்லன் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துல கடல் வாணிபத்துல போயிட்டு வரும் பொழுது கப்பல் ஒரு இடத்துல பழுதடைஞ்சு நின்று போயிருது. அதுல ஒரு இரும்பு உடைஞ்சிருக்குது. அந்த இரும்பை சரி பண்ணி போட்டா அந்த கப்பல் வழக்கம் போல செயல்படும். அப்போ அருகாமையில ஹத்தாத் யார் இருக்கிறான்னு தேடிக்கிட்டே போறாங்க. அப்ப இவங்க தான் என்ன செய்யறாங்க, அந்த இரும்பு வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. உடைஞ்சிருந்த அந்த இரும்பை நெருப்புல காமிச்சு அதை நிமித்தி அதை நேராக்கி அதை சரிப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை கொண்டு கப்பல்ல போட்ட உடனே கப்பல் வழக்கம் போல செயல்பட துவங்குது. அதனால அந்த இரும்பு வேலை அவங்க செஞ்சதுனால ஹதீதுல இருந்து ஹத்தாத், ஏன்னா கொல்லன் அப்படிங்கிற பெயர் வந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இங்க எந்த விதமான குறிப்பும் இல்லை. நான் கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன். சரி, هو سيدنا الإمام العلامة الداعي إلى الله بقوله وفعله قطب الإرشاد الحبيب عبد الله بن علوي بن محمد الحداد. அவங்க யாருன்னா
சையீதுனா நம்முடைய தலைவர். முதல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லிடுறேன். சையீதுனா தலைவர்னு அர்த்தம். சையீதுனா அப்படின்னா நம்முடைய தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை சேர்ந்தவங்க, அந்த வழியில வந்த வம்சத்தினருக்கு தான் நம்ம சையீதுன்னு சொல்லுவோம். என்ன இன்னும் சுருங்க கூறின் நபியுடைய குடும்பத்தினருக்கு அஹ்ல பைத் அப்படின்னு சொல்லுவோம். சாதாத்து குடும்பத்தினர்னு சொல்லுவோம். சையீது ஃபேமிலி, சையீது குடும்பத்தினர்னு சொல்லுவோம். அப்ப சையீதுனா அப்படின்னா நம்முடைய தலைவர். அல் இமாம், அவங்க இமாமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பள்ளியில இப்ப தொலை வைக்கிறவங்களுக்கு நம்ம இமாம்னு சொல்லுவோம்ல, இமாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தலைவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரி. அல்லாமா பேரறிஞர். அரபியில ஆலிம் அப்படின்னா மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாமா அப்படின்னா அதிகம் படித்தவர், அதிகம் அறிந்தவர். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், பேரறிஞர் அப்படின்னு சொன்னேன். அத்தாஇ இலல்லா, அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவர். இப்ப தாவாங்கிறது ஒரு பணியாவே ஆயிடுச்சு தானே. அதுக்காக நிறைய அமைப்புகள்லாம் இப்ப இருக்கு. ஏன்னா அப்ப தாவுல இருந்து தாவத்து அழைப்பு பணி, அத்தாஇ அழைக்கக்கூடியவர். அத்தாஇ இலல்லாஹ், அல்லாவின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளனாக அவர்கள் இருக்கிறார்கள். பிகௌலிஹி வ ஃபிஅலிஹி, தன்னுடைய சொல் மற்றும் செயல் மூலமாக. சொல்லாலே அவங்க அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க. அவங்க செயலை பார்த்தாலே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அவங்களுடைய சொல்லால் செயலால் அல்லாவின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளனாக இருக்கிறார்கள். குத்துபுல் இர்ஷாத், ஆன்மீக தந்தையாக இருக்கிறார்கள். இர்ஷாத்னு சொன்னா நேர் வழி காட்டுறது. ஏன்னா குத்துப் அப்படின்னா இறைநேசர்களின் தலைவர். அப்ப நேர்வழி காட்டும் இறைநேச தலைவர். அதனாலதான் நான் சுருக்கமா ஆன்மீக தந்தை அப்படின்னு சொன்னேன். குத்துபுல் இர்ஷாத். இது ஹபீப் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் எல்லாருடைய பேருக்கு முன்னாலேயே ஹபீப்னு வரும். அல் ஹபீப் அப்படின்னா இறை நேசர் அப்படின்னு அர்த்தம். இறைவனின் நேசத்திற்குள்ளானவர். அப்ப அல் ஹபீப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட ஹபீபுல்லா அப்படிங்கிற பேர் இருக்குதானே செய்யுது, அல்லாவின் நேசர். அந்த மாதிரி இவங்க எல்லாருமே அல் ஹபீப். அவங்களுக்கு அவங்களோட பெற்றோர்கள் சூட்டிய பேர் அப்துல்லா, அல்லாவின் அடிமை அப்படிங்கிற பேர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனாருடைய பேர் என்ன? அப்துல்லா. அதே பேர் தான் இவங்களுக்கு, அப்துல்லா பின் அலவி. அவங்க தகப்பனார் பேரு அப்துல்லா, அவங்களுடைய தகப்பனார் பேர் அலவி. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கணும். எனக்கு இந்த அலவி குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல ஒரு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு மதரசாவுக்கு ஓத வந்தது பெரம்பூர்ல இருக்கிற மௌலானா அஸ்ராத்துல் முஸ்தகீம் மேல்நிலை பள்ளி. இன்னைக்கு அது முதல்ல மதரசா, அப்புறம் தான் பள்ளிக்கூடம் ஆண்டுச்சு. அங்கேயே ஒரு பெரிய மதரசா இருந்துச்சு. அந்த மதரசானுடைய ஸ்தாபகர் மௌலானா முகமது பின் அலவி. அலவி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. முகமது பின் அலவி, அலவியுடைய மகன் முகமது. இவங்க அப்துல்லா பின் அலவி. பாருங்க, நான் அங்கதான் படிச்சேன். அவங்க முதல்ல எனக்கு படிக்கும்படி ஒரு புத்தகத்தை கொடுத்து சொன்னாங்க. கடன்னு படிச்சேன். ஒரு 100 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் தாப்புனார் சொன்னாங்க, வெளியில என்னை கூட்டிட்டு அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பரக்கத்து உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க மதரசாவுக்குன்னு சொல்லி அன்பளிப்பா கொடுத்துருங்க. இந்த மாதிரி பெரும்பெரும் நிறுவனங்களை நீங்க உருவாக்குற நசீபாலாம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு போய் நான் அவங்க கையில கொடுத்துட்டேன். அதன் பிறகு கேரளாவில் மம்பரத்தில் இருக்கிற அந்த அலவி மக்பராவுக்கு நிறைய தடவை நான் போயிருக்கிறேன். இங்க பின் அலவி பின் முகமது அல் ஹத்தாத், முகம்மதுடைய மகன் அலவியுடைய மகன் அப்துல்லா அவர்கள். அப்ப இங்க ஹத்தாத் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், கொல்லன் அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, ஹுவ சய்யிதுனா அல் இமாம் அல் அல்லாமா அத்தாஇ இலல்லாஹி பிகௌலிஹி வ ஃபிஅலிஹி குத்துபுல் இர்ஷாத் அல் ஹபீப் அப்துல்லா பின் அலவி பின் முகமது அல் ஹத்தாத். முகம்மது ஹத்தாத் அவருடைய மகனான அலவி, அவர்களுடைய மகனான அப்துல்லா ஹபீப் அப்துல்லா அவர்கள் இறைநேசர்களின் தலைவராகவும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளராகவும் பேரறிஞராகவும் இமாமாகவும் இருக்கக்கூடிய நமது தலைவராக இருக்கிறார்கள். யாரு? அப்துல்லா அல் ஹத்தாத். அவங்க நம்முடைய தலைவராக இருக்கிறார்கள். அப்ப வம்சத்தினுடைய பேர் தான் அது. அவங்களுக்கு மட்டும் பேரு ஹபீப் அப்துல்லா தான். அவங்களோட தகப்பனாருடைய பேரு சேர்த்து சொல்றதா இருந்தாதான், அவங்களுடைய தகப்பனார் அதாவது பாட்டனாருடைய பேர்லாம் சேர்த்து சொல்றதா இருந்தாதான் இந்த மாதிரி சொல்லணும். அல்ல ஹபீப் அப்துல்லா பின் அலவி பின்
முஹம்மது அல் ஹத்தாத். அப்ப அவங்களுடைய பேரு அப்துல்லா, ஹபீப் அப்துல்லா அப்படின்னு சொன்னா போதுமானது. இவங்க எங்க பிறந்தாங்க? உலித ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்ஸுபைர், சீன் இது, சுவாது இல்ல, சுபைர் என்கின்ற கிராமத்தில் அவர்கள் பிறந்தார்கள். உலித, வலத அப்படின்னா பெற்றெடுத்தான் அர்த்தம். உலித அப்படின்னா என்ன? பெற்றெடுக்கப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். இங்க உலித ரலியல்லாஹு, ஏன்னா அவங்கலாம் வந்து அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லவா, இறைநேச செல்வர்கள் அல்லவா. அதனாலதான் சஹாபா பெருமக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த அடைமொழி இங்க பயன்படுத்தப்படுது. அப்படின்னா இவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் இவர்களை புரிந்து கொண்டான். ரெண்டும் இருக்குது. ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க யாரு? அல்ல ஹபீப் அப்துல்லா அப்படிங்கிற இமாம் எங்க பிறந்தாங்க? சுபைர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தாங்க. இந்த சுபைர் கிராமம் எங்க இருக்கு? மின் லவாஹி மதீனத்தி தரீம் பி ஹதரமௌத். ஹதரமௌத்ல தரீம் என்கின்ற நகரத்திற்கு அருகாமையில் உள்ள புறநகரான, அதாவது கிராமமான சுபைர் என்கின்ற ஊரில் அவர்கள் பிறந்தார்கள். புரியுதுங்களா? ஹதரமௌத் அப்படிங்கிறது யமன்ல ரொம்ப பிரபல்யமான ஊர். ஏன்னா நம்மலாம் வந்து மதரசாக்களை படிக்கும் பொழுது, ஏன்னா அல் கலிமா முரக்கபா, 2 வார்த்தைகள் இணைஞ்சி ஒன்னா பாவிக்கப்படும், உபயோகப்படுத்தப்படும். அதுக்கு தான் உதாரணமா சொல்லுவாங்க ஹதர ஒரு வார்த்தை, மௌத்துங்கிறது ஒரு வார்த்தை. நிறைய பேர் இதுக்கு ஹதர மௌத் அப்படின்னா மௌத்து வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹதர மௌத் அப்படிங்கிறது ஊரு பேரு, புரியுதா? தெற்கு யமன், யமன் நாடு, யமன் நாட்டினுடைய ஜுனூப் தெற்கு பகுதியில் உள்ள பிரபலியமான ஊர் தான் ஹதரமௌத். அந்த ஹதரமௌத்தில் உள்ள ஒரு சிட்டி, ஏன்னா ஒரு மாநகரம் தான் வந்து தரீம். அந்த தரீம்ங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் உள்ள என்ன புறநகர், அதாவது கிராமம் தான் எதாவது இந்த சுபைர் அப்படிங்கிறது. சுபைர் அப்படிங்கிற கிராமத்துல தான் யார் பிறந்தா? நம்முடைய இமாம் அல் ஹபீப் அப்துல்லா அல் ஹத்தாத் அவர்கள் பிறந்தார்கள். எந்த நேரத்துல பிறந்தாங்க? லைலத்துல் ஹமீஸ் ஹம்சத் சஃபர், சஃபர் மாசம் 5ஆம் தேதி வியாழன் இரவு பிறந்தார்கள். ஹமீஸ் அப்படின்னா வியாழக்கிழமைன்னு அர்த்தம். லைலத்துல் ஹமீஸ் அப்படின்னா வியாழன் இரவு. நம்ம அது யௌமுல் அஹது ஞாயிற்றுக்கிழமை, யௌமுல் இஸ்னைனி திங்கக்கிழமை, யௌமுல் சுலாசா அது வந்து செவ்வாய்க்கிழமை, யௌமுல் அரபியா புதன்கிழமை, யௌமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை இரவு அவங்க பிறக்கிறாங்க. என்ன மாசம்? சஃபர் மாதம். சஃபர் மாதத்துல அன்னைக்கு பிறை என்ன? 5. சஃபர் மாதம் பிறை 5 அன்னைக்கு வியாழக்கிழமை இரவு அவர்கள் பிறந்தார்கள். அப்ப என்ன அது ஹிஜ்ரிய வந்து அல்ஃபு அர்பாத்தும் அர்பாஉன், ஏன்னா அதாவது 1044 மினல் ஹிஜ்ரா. அப்ப ஹிஜ்ரி 1044 சஃபர் மாதம் பிறை 5 வியாழன் இரவு ஹதரமௌத் என்கின்ற பகுதியில் உள்ள தரீம் அப்படிங்கிற நகரத்திற்கு அருகில் உள்ள புறநகரான சுபைர் அப்படிங்கிற இடத்துல, சுபைர் அப்படிங்கிற கிராமத்துல இமாம் அப்துல்லா அல் ஹத்தாத் அவர்கள் பிறந்தார்கள். தரீம், அந்த தரீம் என்ற ஊரிலேயே அவர்கள் வளர்ந்தார்கள். ஏன்னா பக்கத்துல சுபைர்ல பிறந்திருந்தாலும் ஏன்னா கொஞ்சம் பெரிய ஒரு பக்கத்துல அது தரீம் அப்படிங்கிறது தான், அங்கதான் அவங்க வளர்ந்தாங்க. ஒக்கது குஃப பஸருஹு வஹுவ ஸகீருன், அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வை பறிக்கப்பட்டு விட்டது. இளம் பருவத்திலேயே பார்வை பறி போயிருச்சு, கண் பார்வை அவங்க இழந்துட்டாங்க. சின்ன புள்ள அவங்க. அன்ஹு, அதற்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் பி நூரில் பசீரா, என ஞான கண்ணை அல்லாஹ் வழங்கி விட்டான். ஞான ஒளியை, அறிவு ஒளியை அல்லாஹ் அவர்களுக்கு தந்து விட்டான். பொதுவா ஒண்ணு போனா இன்னொன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண் பார்வை அல்லாஹ் பறிச்சுட்டான். அதுக்கு பதில் அபாரிதமான அறிவாற்றல் அல்லாஹ் கொடுத்துட்டான். அதான் பி நூரில்
பசீரா. என்ன இங்க அகக்கண் புறக்கண் ரெண்டா பிரிக்கலாம்ல. என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பார்வையை பறிச்சிட்டாலும் அந்த பார்வையை கொடுத்துட்டான். என்ன கல்வி ஞானம் அப்படிங்கிற அந்த ஒளியை கொடுத்துட்டான். கண்ணொளி போனாலும் கல்வி ஞான ஒளி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. ஃபஅவ்வலஹு அல்லாஹு அன்ஹு பிநூரில் பஸீரதி, கண் பார்வைக்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு அறிவொளியை கொடுத்து விட்டான். வஜத்த வஇஜ்தஹத ஃபீ தலபில் இல்மின் நாஃபிஅதி, அவர்கள் பிரயோஜனமான கல்வியை தேடும் விஷயத்திலே முழு மூச்சுடன் ஈடுபட்டார்கள். அதாவது முழுமையா முயற்சியில இறங்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதான் ஜத்த வஇஜ்தஹத. ஜத்தனாலும் முயற்சி பண்றதுதான், வஇஜ்தஹதனாலும் போராடி படுறது. அதான் இஜ்திஹாத் அப்படின்னா ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுல முயற்சி பண்றாங்க, அந்த முயற்சி இன்னும் கடுமையா செய்யறாங்க. எதுல? ஃபீ தலபில் இல்மின் நாஃபிஅதி, பிரயோஜனமான கல்வியை தேடி பெறும் விஷயத்தில். புரியுதுங்களா? இல்ம் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அலூம். புரியுது? அலூம் அப்படின்னா கலைகள், கல்வி ஞானங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்நாஃபிஅதி அப்படின்னா பிரயோஜனமான, பயனுள்ள அப்படின்னு அர்த்தம். அப்ப பயனுள்ள கல்வியை தேடும் விஷயத்தில் என்ன முழு முயற்சியுடன் ஈடுபட்டு அதனை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த உலமா பெருமக்களிடத்திலே அவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டார்கள். அவங்க கிட்ட போய் தங்கி இருந்து கல்வியை கற்றுக்கொண்ட. அக்கஃப அப்படின்னா தங்கினான்னு அர்த்தம். இப்ப பள்ளிவாசல இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, இதுல இருந்து வந்த வார்த்தை தான் அது. இஅ்தகஃப, அக்கஃப இஅ்தகஃப, பள்ளியிலேயே தங்கி இருந்தான் அப்படின்னு பொருள் அதுக்கு. அப்ப இவங்க அந்த காலத்துல வாழ்ந்த மூத்த உலமா பெருமக்கள் இருப்பாங்களே, அவங்கள போய் சந்திச்சு அவங்க கூட தங்கி இருந்து அவரிடம் இருந்த கல்வி ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஃபீ முகத்திமதி மஷாயிஹி, அவர்கள் கல்வி கற்றுக்கொண்ட மிகச்சிறந்த ஷேഖ்மார்களில், முன்னிலையில் இருந்தவர்களில் சிலருடைய பெயரை இங்கே குறிப்பிடுகிறோம். ஷேഖ்மார்கள்ல முன்னிலையில் இருந்தவங்க அதுல முதல்ல யார் பாருங்களேன், சையதுனா அல் ஹபீப் உமர் பின் அப்துல் ரஹ்மான் அல் அத்தாஸ். இவங்க தான் அவங்களுக்கு மூத்த ஷேഖும், அவங்க தான் ஆசிரியர், அவங்க தான் ஷேഖ் அப்படின்னா ஆன்மீக குரு. புரியுதா? சையதுனா அல் ஹபீப் உமர் பின் அப்துல் ரஹ்மான் அல் அத்தாஸ். அப்புறம் அடுத்தது யார் பாருங்க, வல் ஹபீப் அல் அல்லாமா உகைல் பின் அப்துல் ரஹ்மான் அஸ் சக்காஃப். இவங்களும் அவங்களுடைய ஷேഖ் தான். அடுத்தது மூணாவது யார் பாருங்க, வல் ஹபீப் அல் அல்லாமா அப்துல் ரஹ்மான் பின் ஷைഖ் அதீத். இவங்களும் அவங்களுடைய ஷேഖ் தான். அப்புறம் அடுத்தது நாலாவது யார் பாருங்க, வல் ஹபீப் அல் அல்லாமா சுஹைல் பின் அஹ்மத் பா ஹசன் அல் ஹதீதி பா அலவி. இவங்களும் அவங்களுடைய ஷேഖ் தான். ஏன்னா பாடங்களையும் கற்றுக்கொண்டாங்க, ஆன்மீகத்தையும் அங்கிருந்து கற்றுக்கொண்டாங்க. ஆன்மீக குரு, அதான் ஷேഖ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கையாளுறோம். இங்க அரபு நாடு பக்கம்லாம் வந்து நிறைய படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினோட ஷேഖ் அப்படிம்பாங்க. நம்ம இந்த எகிப்து இந்த பக்கம் நம்ம பக்கம்லாம் பாத்தீங்கன்னாக்க டாக்டர் பட்டம் வாங்கினவங்கள துக்தூர், டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே துக்தூர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். தமிழ்ல வந்து முனைவர்னு சொல்லலாம். அதே வந்து என்ன, இந்த முனைவர் அப்படிங்கிற தமிழுக்கு பதில் இன்னொரு வார்த்தையும் கூட தமிழ்ல வந்து பயன்படுத்துறாங்க. சரி, ஒமின் மஷாயிஹி ஐதன், இன்னும் அவங்களுடைய ஷேഖ்மார்கள்ல உண்டு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அல் இமாம் அல் அல்லாமா ஆலிமு மக்கா அல் முகர்ரமா. பாத்தீங்களா, பெரிய இமாம், பேரறிஞர், மக்கமா நகரத்தினுடைய ஆலிம் பெருந்தகை அசையீது முகமது பின் அலவி சக்காஃப். இவங்களும் அவங்களுடைய ஆன்மீக குரு தான், ஷேഖ் தான். மக்கமா நகரத்துக்கு ஆலிம். அவங்க பேர் என்னங்க, அசையீது முகமது பின் அலவி அசக்காஃப். இந்த மாதிரியான ஷேഖ்மார்களிடத்துல அவங்க கல்வி கற்றிருக்கிறாங்க. என்ன ஆன்மீக கல்வியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சும்ம நஸபல்லாஹு லித்தஅவதி வல் இர்ஷாத் தாஇயன் இலல்லாஹ். இதுல பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நசீபை கொடுத்தான். என்ன நசீபை கொடுத்தான்? பெரும் பேரை கொடுத்தான்.
சாதாரண பேர் இல்ல, பெரும் பேரு. புரியுதா? ஏன்னா லித்தஅவதி அழைப்பு பணிக்காகவும் ஒல் இர்ஷாத் நேர்வழி காட்டுவதற்காகவும் உள்ள நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான். யாருக்கு? நம்முடைய இமாம் இருக்கிறாங்கல்ல, ஹபீப் அப்துல்லா அல் ஹத்தாத் அவங்களுக்கு. அவங்க எப்படி இருந்தாங்க? தாஇயன் இலல்லாஹ், அல்லாவின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளராக அவர்கள் இருந்தார்கள். பில் ஹிக்மதி வல் மவ்இலத்தில் ஹஸனா, ஹிக்மத் அப்படிங்கிற மதி நுட்பத்தை கொண்டும் ஞானத்தை கொண்டும், வல் மவ்இலத்தில் ஹஸனா நல்ல உபதேசத்தை கொண்டும் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளராக திகழ்ந்தார்கள். ஏன்னா அதுக்கு ஒரு ஹிக்மத்து தேவைதான். சில நேரங்களில் நம்மளை தேடி வரவங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. நம்மளுடைய அணுகுமுறை ஒரு தடவை வந்துட்டா அடுத்து அவங்க நம்மளை அடுத்தடுத்து தேடி வரணும். அப்பதான் நம்ம இன்னும் பயனுள்ள விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்களை நல்வழிப்படுத்த முடியும். சிங்கிள் சிட்டிங்ல ஒரே நேரத்துல நிறைய நம்ம சொல்லி கொடுத்துட முடியாது இல்ல. அப்ப அவங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளணும், மனமாற்றம் ஏற்படணும். மனது நம்ம பக்கம் திரும்பிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளை நாடி தேடி அவங்க வருவாங்க. அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபா பெருமக்கள் நாடி தேடி வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை நபி தோழர்கள் வந்துட்டா அடுத்தடுத்து என்ன செய்வாங்களாம்? போகும்போதே, நபியை விட்டு பிரிஞ்சு போகும்போதே மீண்டும் நபி கிட்ட எப்போ வருவோம், நபியை சந்திப்போம், எப்போ நபியோடு உரையாடுவோம் அப்படின்ட்டு தான் அவங்க ஏங்குவாங்களாம். அந்த ஏக்கத்தோட தான் நபியுடைய வீட்டை விட்டு போவாங்க. போலாம் பண்ணீங்க. ஹிக்மத் அப்படின்னா என்னது? ஹிக்மத் அப்படின்னா ஞானம், அப்படியா மதி நுட்பம். அல் மவ்இலத்துல் ஹஸனா அப்படின்னா நல்ல உபதேசம். மவ்இலா அப்படின்னா உபதேசம், ஹஸனா அப்படின்னா நல்லது, நல்ல உபதேசம். நல்ல உபதேசங்களை கொண்டுதான் அவங்க மக்களை இறைவனின் பக்கம் அழைத்தார்கள். ஃபஅக்பல அலைஹின் நாசு, மக்களும் அவர்களின் பக்கம் திரும்பினார்கள். ஜனங்க அவங்க சொல்றத ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வயின் தஷர சீத்துஹு ஃபில் புல்தான், நாடெங்கிலும் அவருடைய புகழ் பரவியது. சீத் அப்படின்னா அவங்களுடைய புகழ், அவங்களுடைய நற்பெயர் பரவியது. வயின் தஃபஅ பிஹி அல் காசி வத்தானி, காசி அப்படின்னா கரீப், அருகில் இருப்பவர்னு அர்த்தம். அத்தானி அப்படின்னா பஈத், தூரத்தில் இருப்பவர்னு அர்த்தம். அருகில் இருப்பவரும் தூரத்தில் இருப்பவரும் அவர்கள் மூலம் பெரும் பயன் பெற்றார்கள். அருகிலே இருந்தவரும் தூரத்திலே இருந்தவரும் அவர்களை கொண்டு பயன் பெற்றனர். அதிகமான பேருக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு பிரயோஜனத்தை கொடுத்தான், பயனளித்தான். அல் ஜம் அல் கஃபீர, பெருங்கொண்ட கூட்டத்தினருக்கு அவர்கள் நேர்வழி காட்டினார்கள். இந்த இர்ஷாத் அப்படிங்கிற வார்த்தை இந்த அர்ஷத அப்படிங்கிற வினைச்சொல்ல இருந்து பிறந்து வந்ததுதான். அர்ஷத யுர்ஷிது இர்ஷாத் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க அர்ஷத அல் ஜம் அல் கஃபீர, ஜம் அல் கஃபீர்னா பெருங்கொண்ட கூட்டத்தினர், ரொம்ப நிறைய ஜனங்கள் இருந்த அந்த சபைக்கு தான் சொல்லுவோம். அப்ப பெருங்கொண்ட கூட்டத்தினருக்கு அவர்கள் நேர்வழி காட்டினார்கள். வயின் தஷரத் தஅவத்துஹு ஃபீ குல்லி மகான், எல்லா பகுதிக்கும் அவர்களுடைய அழைப்பு பரவி சென்றது. இன்தஷரத் அப்படின்னா பரவி போனது அப்படின்னு அர்த்தம், அல்லது பரவியது. தஅவத்துஹு அப்படின்னா அவருடைய அழைப்பு. ஃபீ குல்லி மக்கானின்னா ஒவ்வொரு இடத்திலும். இதுதான் நான் பொருள் வச்சேன், எல்லா பகுதிக்கும் எல்லா இடத்துக்கும் அவர்களுடைய அழைப்பு பரவியது. மனிதர்கள் அவர்களுடைய உபதேசத்தை கொண்டும் அவர்களுடைய புத்தகங்களை கொண்டும் பெரிய அளவில் பயன்பெற்றனர். அன்னாசு என்ன? குல் அஊது பிரப்பின் நாஸ் படிக்கிறோம் நம்ம. நாஸ்னா ஜனங்கள், மனிதர்கள், மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்கே மனிதர்கள் பயனடைந்தனர் பிவாலிஹி, அவர்களுடைய உபதேசத்தை கொண்டும். அவங்க சொல்லக்கூடிய அந்த உபதேசம், அவங்களுடைய புத்திமதி ரொம்ப நல்லா இருக்கும், அதை கொண்டு பயனடைஞ்சாங்க. குத்துபிகி, இன்னும் அவருடைய புத்தகங்கள். பாருங்க, ஒரு மனிதனுக்கு பேச்சும் எழுத்தும் ரெண்டு கண்ணு மாதிரி. அது பாருங்க, இவங்க ஒரு பக்கம் உரை நிகழ்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாவால, இன்னொரு பக்கம் கையால எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க.
புரியுதுங்களா? அந்த மேலே நம்ம படிச்சோமோ எப்படி ஃபிஅலிஹி, அதுல ரெண்டு இருக்கும். அதுல கௌலிஹி வ ஃபிஅலிஹி, தன்னுடைய சொல்லால தங்களுடைய செயலால மார்க்கத்தை வந்து அவங்க பரப்புனாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ வஅல் அப்படிங்கிறது அவங்களுடைய சொல், குத்துப் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல். குத்துப்னா புத்தகங்கள், கிதாப் அப்படிங்கிற வார்த்தை ஒருமை புத்தகம், குத்துப் அப்படிங்கிறது பன்மை புத்தகங்கள், நூற்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப தங்களுடைய என்ன சொற்பொழிவாலும், அதாவது அறிவுரைகளாலும், குத்துபிகி தன்னுடைய புத்தகங்களாலும் மனிதர்கள் பயனடைந்தனர். பெருங்கொண்ட கூட்டத்தினர் அவரிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்டனர், கல்வி ஞானத்தை எடுத்துக்கொண்டனர். யார்கிட்ட இருந்து? இமாம் அப்துல்லா அல் ஹத்தாத் அவரிடம் இருந்து. ஃபமின் கிபாரி தலாமீததிஹி, அவர்களிடம் கல்வி கொற்ற பெரிய மாணவர்களில் சிலருடைய பெயரை இங்கே குறிப்பிட போகிறோம். தலை சிறந்த பெரிய மாணவர்கள், அதான் கபீர் அப்படின்னா பெரியவர் அர்த்தம், கிபார் அப்படின்னா பெரியோர்கள். அப்போ அந்த காலத்துல மாணவராக இருந்தாப்பாங்க, பிற்காலத்துல அவங்களே பெரிய ஷேഖா என்ன பெரியவருடைய பட்டியலை இடம் பிடிச்சிருப்பாங்க. ஃபமின் கிபாரி தலாமிதத்தி, அவருடைய மாணவராக இருந்து பெரியோர்களாக திகழ்ந்த சில பேருடைய பெயரை குறிப்பிட போகிறோம். அதுல முதலிடத்துல இருக்கிறது அவங்களுடைய மகன் தான், இப்னுஹு சையிதுனா அல் ஹபீப் ஹசன் பின் அப்துல்லா அல் ஹத்தாத். அவங்க மகன் யாருங்க? ஹபீப் ஹசன் பின் அப்துல்லா அல் ஹத்தாத். அப்துல்லா ஹத்தாத் தான் இவங்க நம்ம வாழ்க்கை வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே அந்த இமாம். இவங்களுடைய மகன் ஹபீப் ஹசன் அப்படிங்கிறவங்க தந்தையிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்டு பிற்காலத்துல பெரிய ஷேഖாக திகழ்ந்தார்கள். அதனாலதான் கிபார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, பெரியோர்கள். பெரியோர்களில் ஒருவராக பிற்காலத்தில் திகழ்ந்தார்கள். அடுத்து இரண்டாவது யாரு மாணவரா இருந்து பிற்காலத்துல தலை சிறந்து விளங்கினது? ஒல் ஹபீப் அஹமது பின் ஜைனுல் ஹபஷி. இது அவங்களுடைய மாணவரா இருந்து பிற்காலத்துல தலை சிறந்த ஆலிமா இருந்தாங்க. மூணாவது யாரு? ஒல் ஹபீப் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல்லா பில் ஃபகி, இவங்க. அடுத்தது முஹம்மத், ஏன்னா அதாவது இங்க ரெண்டு ஹபீபைன், ஹபீபுன் அப்படின்னா ஒருத்தர், ஹபீபைன் அப்படின்னா ரெண்டு நேசர்கள். அது யார்? அது ஹபீபைன், ஒன்னு முஹம்மத், இன்னொன்னு உமர். இவங்க ரெண்டு பேரும் ஹபீபின் முஹம்மது உமர். இவங்க அப்னாஉ ஜைன் பின் சமீத், ஜைன் பின் சமீத் அவருடைய பிள்ளைகளான ரெண்டு ஹபீபுங்க. ஒருத்தருடைய பேர் முஹம்மத், இன்னொருத்தர் பேரு உமர். இவங்க ரெண்டு பேருமே இமாம் அப்துல்லா அல் ஹத்தாத் அவருடைய மாணவர்கள் தான். பிற்காலத்துல தலை சிறந்த அறிஞர்களாக இருந்தாங்க. அடுத்தது வல் ஹபீப் உமர் பின் அப்துல் ரஹ்மான் அல் பாரி. இவங்களும் அவங்களுடைய மாணவர், பிற்காலத்துல சிறந்த அறிஞர். அடுத்தது வல் ஹபீப் அலி பின் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் அஸ்காஃப். இவங்களும் அவங்களுடைய மாணவர், பிற்காலத்துல சிறந்த அறிஞர். அடுத்து வல் ஹபீப் முஹம்மது பின் உமர் பின் தாஹா அஸ்ஸாஃபி அஸ்ஸகாஃப். இவங்களும் அவங்களுடைய மாணவர் தான். எல்லாமே தகப்பனாருடைய பேரோட சேர்த்து வர்றதுனால தான் உங்களுக்கு பேர் நீளமா தெரியுது. இவங்க பேரை பார்த்தீங்கன்னா வெறும் ஹபீப் முஹம்மது தான். ஆனா ஹபீப் முஹம்மது பின் உமர், உமருடைய மகன் முஹம்மத். அப்புறம் அந்த உமருடைய தந்தை யாரு? தாஹா அஸ்ஸாஃபி அஸ்ஸகாஃப். இப்படி இவங்க பேரு, அப்பா பேரு, அவங்க அப்பா பேரு, இப்படி எல்லாம் வருவதனால உங்களுக்கு ரொம்ப நீளமா தெரியுது. இவங்களும் பிற்காலத்துல தலை சிறந்த அறிஞர். ஆனா நம்மளுடைய இமாம் அப்துல்லா அல் ஹத்தாத் அவங்களுடைய மாணவர். வகைருஹும் அல் அதத் அல் கதீர், இவர்களை அல்லாது இன்னும் நிறைய பேர். அல் அதத் அல் கதீர் என்ன அதிக எண்ணிக்கையினர் இவர்களுக்கு மாணவராக இருந்து பிற்காலத்தில் தலை சிறந்த அறிஞர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இப்போ யாரு? இமாம் அப்துல்லா அல் ஹத்தாத் அவங்களுடைய புத்தகங்களை பற்றி பேச போறோம்.
அவங்க எழுதிய நூற்களை பற்றி. உலகு முஅல்லஃபாத்துன் கஸீரா, அவர்களுக்கு ஏராளமான தொகுப்புகள் உண்டு. ஏன்னா தலீஃப் அப்படின்னா நிறைய விஷயங்களை கோர்வு செஞ்சு எழுதுவாங்க. ஏன்னா அவர்கள் மூலமாக கோர்வு செய்யப்பட்ட பிரதிகள் புத்தகங்கள் நிறைய உண்டு. அது என்னன்னா அந்த புத்தகங்கள் எல்லாமே ஏன்னா ஜமாஅத் அன்-நஸாயிஹ வல் மவாஇத வல் ஹிக்ம. நஸாயிஹ் அப்படின்னா உபதேசங்கள், மவாஇத் அப்படின்னாலும் உபதேசங்கள், புத்திமதிகள், அறிவுரைகள். வல் ஹிகம் அப்படின்னா மதி நுட்பமான விஷயங்கள். இவையெல்லாம் உள்ளடக்கி கொண்ட நிறைய நூல்கள், நிறைய தொகுப்புகள் அவர்களுக்கு உண்டு. வலஹு முஅல்லஃபாத்துன் கஸீரத்துன் ஜமாஅத் அன்-நஸாயிஹ வல் மவாஇத வல் ஹிக்ம. இதான் இப்ப பொருள் சொன்னேன். மதி நுட்பம் மிக்க விஷயங்கள், அறிவுரைகள், புத்திமதிகளை உள்ளடக்கி கொண்ட ஏராளமான புத்தகங்கள், தொகுப்புகள் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? அல் இமாம் அல் ஹபீப் அப்துல்லா அல் ஹத்தாத் அவர்களுக்கு. அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த புத்தகங்கள் எல்லாம் பரவி சென்றது இன்திஷாரன் கபீரன், மிகப்பெரிய அளவில். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமா அந்த பக்கத்தூர்ல மட்டும் தெரியும், அதுக்கு பக்கத்துல உள்ள ஊர் மக்களுக்கு தெரியும். நல்ல நாலா பகுதிக்கும் அந்த புத்தகங்களுடைய பேரு சென்றடைந்தது. ஏராளமானோர் அந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயனடைந்து வந்தனர். சர்வா குத்திபலஹா அல் குபூல் வல் மஹப்பா. அந்த புத்தகங்களுக்கு குபூல், ஏற்புரையும் கூட எழுதப்பட்டது. அதை எவ்வளவு பேர் நேசிச்சாங்க அப்படிங்கிறத பத்தியும் பிற்காலத்துல நூல் வடிவத்துல செய்திகள் வெளியானுச்சு. பொதுவா அந்த மாதிரி கிதாப் எடுத்தானே. இமாம் கஸாலியுடைய கிதாப் இருக்கு இஹ்யா உலூமித்தீன். அது வெளிவந்த காலகட்டத்துல அதனுடைய அருமை பெருமையை உணராத சில பேர் தீயிட்டு கொளுத்தினர். பிறகு அதில் உள்ள விஷயங்களை அறிந்து அதனுடைய பொக்கிஷ ஞானங்களை புரிந்து கொண்ட பிறகு தங்கத்தை உருக்கி தங்க தண்ணீரால் அந்த நூலை எழுதினர். அந்த மாதிரி இந்த நூல் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் போய் சென்றடைஞ்ச உடனே அதை பத்தியே நூல் வருது. அதனுடைய குபூல், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பத்தியும், ஒல் மஹப்பா, அந்த நூலை பத்தி மக்கள் எப்படியெல்லாம் நேசிச்சாங்க என்பது பற்றியும் எழுதப்பட்டுச்சு. அந்த புத்தகங்களை கொண்டு அல்லாஹ் மனிதர்களுக்கு பயன் கொடுத்தான். இந்த காலத்திலும் கூட பல மொழிகளில் அவர்களுடைய ஆக்கங்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டன. வக்கது துர்ஜிமத், நிச்சயமாக அது மொழியாக்கம் செய்யப்பட்டது. பாலும் அல்லஃபாத்திகி, அவர்களுடைய தொகுப்புகளில் சிலது, அவருடைய புத்தகங்களில் சில புத்தகங்கள் இல்ல லொகாத்தின் அஜ்னபியா, அந்நிய மொழிகளில், அதாவது அரபி அல்லாத அந்நிய மொழி, ஆங்கிலத்துல, அப்படி பிரெஞ்சு மொழியில எல்லாம் வெளியே வந்துச்சு. ஃபில் அஸ்ரில் ஹாதிர் அப்படின்னா தற்காலத்துல, இந்த காலத்துல அந்நிய மொழிகளில் அவர்களுடைய ஆக்கங்கள், அவருடைய புத்தகங்களில் சிலது மொழியாக்கம் செய்யப்பட்டது. மிஸ்லல் இங்கிலீசியத்தி வல் பிரான்சியத்தி, ஆங்கில மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் வெளியே மொழியாக்கம் செய்யப்பட்டது. அதை மிஸ்லுங்கிற வார்த்தை கையாளுறாங்க. ஆங்கில மொழியை போல, அதே மாதிரி பிரெஞ்சு மொழியை போல இந்த மொழியிலெல்லாம் அவருடைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கு, மொழியாக்கம் செய்யப்பட்டு. அவர்களுடைய ஆக்கங்கள், அதாவது அவர்களுடைய புத்தகங்கள் அறிமுகத்திற்கு அப்பாற்பட்டது, அறிமுகம் தேவையற்றது. இந்த கனியத்துன் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு பணக்கார பெண்ணுன்னு பொருள் கொடுக்கலாம், இன்னொன்னு தேவையற்றதுன்னு பொருள். கனி அப்படின்னா பணக்காரன், அதாவது தேவையற்றவன், ஏன்னா அவங்ககிட்ட செல்வம் நிறைய இருக்கு. அது மாதிரி கனியத்துன் பணக்கார பெண்ணு, தேவையற்றவள். இதை பாருங்களேன். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தப்பத் யதா அந்த சூராவுல மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், மா அக்னா அன்ஹு, அவனுக்கு தேவையற்றதா ஆயிருச்சு. மாலுஹு, அவன் சம்பாரிச்ச அந்த சொத்து பத்து, அந்த செல்வம், ஒமா கசப், அவன் சேர்த்து வச்சது எல்லாமே தேவையற்றதா போயிருச்சுல. அப்ப அகுனா, புரியுதுடா? அதான் அந்த அந்த அங்கிருந்து வந்த வார்த்தை தான் அது கனியத்துன் அப்படிங்கிறது. தாரீஃப்னா அர்ரஃப யுஅர்ரிஃபு தாரீஃப், தாரீஃப்னா அறிமுகம் நடத்தும், இன்ட்ரோடக்ஷன். அப்ப இன்னொரு ஆள் அறிமுகப்படுத்தி தான் இந்த நூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஏற்கனவே இந்த நூலை பற்றி அறிமுகம் எல்லாருக்கும்
எல்லா தரப்பினருக்கும் போய் சேர்ந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். லதல் கபீர் வ சகீர், சின்னவங்க பெரியவங்க எல்லாரிடத்திலும் இவர்களுடைய நூல்கள் பிரபலியம் வாய்ந்ததாக இருந்தது. பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். அதான் மஷ்ஹூரத்துன், பிரபலியம் வாய்ந்ததாக இருந்துச்சு. ஏன்னா எது, அவர்களுடைய முஅல்லஃபாத் புத்தகங்கள், நூல்கள், ஆக்கங்கள், லதல் கபீர் வ சகீர், பெரியவங்க சின்னவங்க அனைத்து என்ன தரப்பினரிடத்திலும் அது பிரபலியம் வாய்ந்ததாக இருந்தது. ஒமின்ஹா அந்நசாயிஹ் தீனியா, அவருடைய புத்தகங்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒண்ணு என்னன்னா அந்நசாயிஹ் தீனியா, ஏன்னா சன்மார்க்க உபதேசங்கள். நசாயிஹ் அப்படிங்கிறதுக்கு அறிவுரைகள், உபதேசங்கள் பொருள் கொடுக்கலாம். அந்நசாயிஹ் தீனியாங்கிறது அவங்களுடைய புத்தகம். இப்ப அவங்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் தமிழாக்கம் செய்யும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நான் நேரடியாக அவங்களுடைய பேரப்புள்ள ஹபீப் அப்துல் ரஹ்மான் அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி ஹபீப் அப்துல் காதிர் கேப்டன் சொல்லுவாங்க, அவங்களையும் நேரில் சந்திச்சு அவங்க கிட்டலாம் துவா வாங்கிக்கிட்டேன். இதுக்கு மூல காரணமா இருந்தது நம்முடைய என்ன ஆஸ்திரேலியா நம்முடைய ஷேக் அவங்க சகோதரர் அவங்க தமீம் அன்சாரி அவங்க தான். அவங்க மூலியமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் இப்ப இந்த ஒரு நூலை முடிச்சுட்டேன் தமிழாக்கம் பண்ணி. ஏன்னா இப்ப அதனாலதான் அவங்க வாழ்க்கை வரலாறு தெரியணுங்கிறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த முதல் நூலு தான் அது நான் முடிச்சது. அந்நசாயிஹ் தீனியாங்கிற நூலு தான் நம்ம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இவங்களுடைய நூல்கள் எல்லா மொழியிலும் இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு, உருதுல இருக்கு, பிரெஞ்சுல இருக்கு, ஏன்னா மற்ற எல்லா மொழிகளிலும் இருக்கு. ஆனா தமிழ்ல வெளியே வரல. அல்லாஹ் இந்த அடியானு இந்த ஃபகீர் ஷம்ஷுதீன் ஜமாலிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறான். எனக்கும் அந்த ஆன்மீக ஞானம் முழுமையா கிடைக்கணும், துவா செய்யுங்க. அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்துல நபிகள் நாயகத்துடைய தோழமையை பெற்று அவரோடு இருக்கும் நற்பேற்றினை இந்த நூலாசிரியருக்கும் இந்த வழி வந்தவர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அந்நசாயிஹ் தீனியா. இன்னொன்னு அவங்க கிதாபு தாவா தாமா. தாவா தாமாங்கிறது அவங்களோட இன்னொரு நூல். அது அதாவது பரிபூர்ண அழைப்புன்னு அதுக்கு பொருள். ரிசாலா அல் முஆவனா, இது அவங்க இன்னொரு நூல். அது ஏன்னா முஆவனானா உதவின்னு அர்த்தம், ரிசாலானா ஒரு நூல், அதாவது கடிதம்ங்கிற பொருள். இங்க இந்த மூணுமே அவங்க எழுதிய நிறைய நூல்கள்ல சில புத்தகங்கள், சிலது மட்டும் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்னு அந்நசாயிஹ் தீனியா, இன்னொரு புத்தகம் தாவா தாமா, இன்னொரு புத்தகம் ரிசாலத்துல் முஆவனா வகைருஹா. இது அல்லாத இன்னும் மற்ற புத்தகங்களும் உண்டு. மினல் வசாயா வ ரசாயில், ஏன்னா அதுபோல வசியத் அப்படின்னா அவருடைய இறுதி விருப்பங்கள், நெறிமுறைகள். ரசாயில் அப்படின்னா அவங்க எழுதின இன்னும் பல நூல்கள், ஏன்னா கடிதங்கள், ஆய்வுரைகள், இதெல்லாம் இன்னும் இருக்கு. மஜ்மூ கலாமிகி, அவங்களுடைய அந்த பேச்சுரையினுடைய தொகுப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தஸ்பீத்துல் ஃபுஆத், உள்ளத்தை உறுதிப்படுத்துவதாகும். இது அவங்க எழுதின நூலுடைய பேர் தான், கிதாபு தஸ்பீத்துல் ஃபுஆத் அப்படிங்கிறது அவங்க எழுதின புத்தகத்தினுடைய பேர். அவங்க எல்லா புத்தகத்தினுடைய கருத்தையும் வச்சு சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஜ்மூ கலாமிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தஸ்பீத்துல் ஃபுஆத், உள்ளத்தை உறுதிப்படுத்துவது. ஃபுஆத் அப்படின்னா கல்புன்னு அர்த்தம், புரியுதா? தஸ்பீத்னா சப்பத்தை யுஸப்பித்து தஸ்பீத், உறுதிப்படுத்துதல், ஏன்னா நிலைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தடுமாற்றம் இருக்கக்கூடாதுல்ல, நம்ம எப்படி துவா செய்யறோம்? சப்பித் அக்தாமனான்னு துவா செய்யறோம்ல நம்ம, எல்லாம் எங்களுடைய பாதங்களை நீ தரிப்படுத்துவாயாக, நிலைப்படுத்துவாயாக. சப்பத்தை யுஸப்பித்து தஸ்பீத் அப்படின்னா, தஸ்பீத்னா இந்த இடத்துல உறுதிப்படுத்துதல்னு அர்த்தம், நிலைப்படுத்துதல்னு அர்த்தம். ஏன்னா கல்பு ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா மற்ற உறுப்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும். மனிதனுடைய நிலை மாறுவதற்கு காரணம் என்ன? உள்ளம் மாறுவது தானே. அப்ப மனமாற்றம் தான் காரணம். அப்ப இங்க மனம் மாறாம ஒரே நிலையில இருக்கணும். அதனாலதான் துவா செய்யறோம், சப்பித் அக்தாமனா அவன் துவா செய்யறோம்ல. அதான் இங்க தஸ்பீத்துல் ஃபுஆத், ஏன்னா உள்ளத்தை உறுதிப்படுத்துவது. சரி, ஓ தீவானுல் அலீம், அவருடைய மிகப்பெரிய கவிதை தொகுப்பு. தீவான் அப்படின்னா கவிதை தொகுப்புன்னு அர்த்தம், இல்ல அலீம்னா பெரியன்னு அர்த்தம். அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதினாங்கல்ல, அதுல கவிதைகளாகவும் சிலவற்றை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இயக்கிய கவிதை தொகுப்பு என்னன்னா அதுர்ருல் மல்தூம். அதுர்ருல் மல்தூம், புரியுங்களா?
இதுதான் அவங்களுடைய கசீதா, கவிதை தொகுப்பு. சரி, அல் ஜாமி ஏன்னா லில் ஹிகமி வல் உலூமி வல் வசாயா எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கும். அந்த கவிதை தொகுப்புல பாத்தீங்கன்னா ஹிகம் என்ன அறிவார்ந்த சொற்களும் இருக்கும், என்ன அதாவது மதிநுட்பம் வாய்ந்த சொற்களும் இருக்கும், வல் உலூம் கல்வி சார்ந்த பல கலைகளும் இருக்கும், வல் வசாயா புத்திமதிகளும் அறிவுரைகளும் இருக்கும். இதெல்லாம் உள்ளடக்கியது. ஓ முகாதபாத்துஹு, முகாதபாத் அப்படின்னு சொன்னா கடித தொடர்புகள் அர்த்தம். அவங்க நிறைய பேருக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. நம்ம அன்னைக்கு கடிதம் எழுதுனா ஏதோ அந்த செய்தி இந்த செய்தி எதை எழுதுவோம் இல்ல, அவங்க எழுதின கடிதத்துல அவ்வளவு அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான பொன்னான கருத்துக்கள் அதுல இருக்கும். அதனாலதான் யாபுனைய ஓ மகனேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்கல்ல. ஹசரத் அலி பாருங்க, இமாம் கசாலி பாருங்க, அவங்க எல்லாம் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இவங்களுடைய அதான் அரபியில கத்தபனா எழுதினான், காத்தபனா இவருக்கு அவருக்கு கடிதம் எழுதினார், அவர் இவருக்கு கடிதம் எழுதினார், ஒருவருக்கு ஒருவர் எழுதி கொண்டனர் அப்படின்னு பொருள் கொடுப்போம்ல. காத்தப யுகாத்திபு முகாத்தபா, இது இஸ்மு மஃபூலுங்க. இது முகாத்திபுன் முகாத்திபானி முகாத்திபூன முகாத்திபத்துன் முகாத்திபத்தானி முகாத்திபாத்துன் இருக்குல்ல, இது முகாத்தபுன் இஸ்மு மஃபூல் எழுதப்பட்டது. முகாத்தபுன் முகாத்தபானி முகாத்தபூன முகாத்தபத்துன் முகாத்தபத்தானி முகாத்தபாத்துன், அதாவது எழுதப்பட்டவைகள். இவங்க அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்க இவங்களுக்கும் எழுதிய கடிதங்கள். அப்ப கடிதம் தொடர்பானவைகளும் கூட அது தொகுக்கப்பட்டு நூல் வடிவத்துல வந்திருக்கு. இமாமு அல் ஹபீப் அப்துல்லா அல் ஹத்தாத் அவங்க எழுதின அந்த கடிதங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நூல் வடிவத்துல வந்திருக்கு. சரி, அக்ஸரும் அல்லஃபாத்திஹி, அவர்கள் எழுதிய நூல்களில் அதிகமானவைகள் மத்பூஅ அச்சிடப்பட்டவைகளாக இருக்கின்றன. நிறைய புத்தகங்கள் இன்னைக்கு அச்சியில வந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்துல கையெழுத்து பிரதிகள் தானே அதிகமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் அந்த மைய தொட்டு தொட்டு அப்படி எழுதுவாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி அவங்க எழுதுனது இன்னைக்கு நிறைய அச்சியில புத்தக வடிவத்தில் வந்துருச்சு, நிறைய பேருடைய கையில கிடைக்குது. அக்பல் அலைஹன் நாஸ் இக்பாலன் ஷதீதன், மக்களும் அந்த புத்தகங்களின் பக்கம் மிகுந்த வரவேற்போடு மிகுந்த ஆர்வத்தோடு திரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எழுதின அந்த நூல் எல்லாம் மக்களுடைய அதிக வரவேற்பை பெற்ற நூல்கள், அதிக வரவேற்பை பெற்ற நூல்கள். இக்பால், அக்பல யுக்பில் இக்பால் என நல்ல வரவேற்பை பெற்ற நூல். வாக்குபல் அலைஹன் நாசி இக்பாலன் ஷதீதன், சாதாரண வரவேற்பு இல்லை, கடுமையான மிகுந்த வரவேற்பை பெற்ற நூலாக இருக்கின்றன. உலமா அறிஞர் பெருமக்களும் ஆரிஃபூன் ஞானவான்களும் அவைகளை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அஜபா அப்படின்னா ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நூல்கள் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததை பார்த்து அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. யாரு? ஆரிஃபின்கிற அந்த இர்ஃபானுடைய கலையில கை தேர்ந்தவர்கள், அதாவது ஞானவான்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் ஆலிம் உலமாக்கள் இவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த புத்தகங்கள் இந்த மாதிரி எல்லா மட்டத்தினருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு. அப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் அவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. மதிய உணவுடைய இடத்துல அவர்கள் அதை ஆக்கினார்கள். அதாவது சாப்பாடு எப்படியோ அந்த மாதிரி இது சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி பலரால இவங்களுடைய இந்த புத்தகத்தை படிக்காம இருக்க முடியாது. அதை படிச்சாதான் அவங்களுக்கு திருப்தி, பசியே தீரும். புரியுதா? ஒண்ணு வயிற்று பசி, இன்னொன்னு அறிவு பசி. அப்போ அதாவுடைய இடத்துல அந்தஸ்துல அந்த புத்தகங்களை அவர்கள் வைத்து பார்த்தார்கள். யாரு? உலமாக்களும் ஞானவான்களும். இமாம் அல் ஹபீப் அப்துல்லா அல் ஹத்தாத் அவர்கள் எழுதிய அந்த புத்தகங்களை, அந்த நூல்களை ஹதா என்கின்ற அந்த உணவு உடைய அந்தஸ்துல வச்சு பார்த்தாங்க. அது எல்லாம் மனிதன் உயிர் வாழ முடியாதுல்ல, உணவு இல்லாம. அது மாதிரி இந்த புத்தகங்களை படிக்காம உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமையில வச்சு பார்த்தாங்க. அவர்கள் அதிகமான நேரங்களில் அந்த புத்தகங்களை படித்து வந்தனர். யக்ரஊன், அதான் கர அப்படின்னா
படித்தான், ஓதினான் அர்த்தம். யக்ராவுன் அவர்கள் படித்து வந்தார்கள். யாரு? உலமாக்களும் ஞானவான்களும். ஏன்னா அந்த புத்தகங்களை படித்து வந்தார்கள். ஏன்னா கசீர் மினல் அவுகாத், அதிகமான நேரங்கள்ல கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்படி வச்சுட்டு போறது அப்படிங்கிறது, எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அதிகமான நேரங்கள்ல படிச்சிருக்கிறாங்க. வகாலு அன்ஹா, அதை பத்தி அவங்க சொன்னாங்களா, இன்னஹா ஜமஅத் அல் குலாசத வஸ்ஸுபதத மின் கலாமி அல் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதின அந்த புத்தகங்களுடைய சுருக்கம், சாராம்சத்தை எல்லாம் இவர்கள் எழுதிய இந்த புத்தகங்கள் சேர்த்து கொண்டது. புரியுதா? இமாம் அல் ஹபீப் அப்துல்லா ஹத்தாத் எழுதின இந்த புத்தகங்கள் எல்லாம் இமாம் கஸ்ஸாலியுடைய புத்தகங்களுடைய சாராம்சத்தை பெற்றிருக்குது, அதனுடைய சுருக்கத்தை பெற்றிருக்குது. இப்ப இமாம் கஸ்ஸாலியுடைய புத்தகத்தை நீங்க படிச்சா என்ன கிடைக்குமோ அதெல்லாம் இமாம் அல் ஹபீப் அப்துல்லா ஹத்தாத் அவங்களுடைய புத்தகத்தை படிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதனால சொல்ற அன்னஹா ஜமாயத், அது சேர்த்து கொண்டது, அல் குலாசத்தை சுருக்கத்தை, வஸ்ஸுபதத்தை அதுதான் சாராம்சத்தை, அதனுடைய சுருக்கத்தை, ஏன்னா அது இணைத்து கொண்டது, சேர்த்து கொண்டது. மின் கலாமில் இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், இமாம் கஸ்ஸாலிக்கு அவங்களுக்கு தான் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற பேர். அவங்களுக்கு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுங்க தெரியும். அதனால தான் அவங்களுக்கு பேரு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய ஆதார புருஷன். புரியுதுங்களா? இமாம் கஸ்ஸாலி. சரி, ولا يغتني عنها كل مسلم, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது அவசியம் தேவைப்படும். தேவைப்படாத முஸ்லிம் இருக்க மாட்டார். அதான் கனிங்கிற வார்த்தை ஏற்கனவே படிச்சேன்ல, அதுல இருந்து யக்தனா யக்தனி வலா யக்தனி அன்ஹா குல்லு முஸ்லிமின், ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரருக்கும் அது அவசியம் தேவைப்படும். அது தேவைப்படாத இஸ்லாமிய சகோதரர் இருக்க முடியாது. இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் தேவைப்படும். ஃபஹிய வஜீசத்துன், அது ரொம்ப வற்றுருக்கமான புத்தகம், ரத்தின சுருக்கமான புத்தகம். எல்லாமே அதுல இருக்கும். ஒன்னு படிச்சா பல்சுவை மலர் மாதிரி பல விஷயங்களை நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல அதை அவங்க ஒன்று சேர்த்தாங்க. அதை இந்த நூலை எழுதியதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் பயனளித்தான். யாருக்கு பிரயோஜனத்தை கொடுத்தான்? யாருக்கு? அல் இமாம் அல் ஹத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஹத்தாத் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனத்தை கொடுத்தான், பெரிய அளவுல பயனளித்தான். யாருக்கு? இமாமுக்கு. இந்த நூற்களை எழுதியதனுடைய பரக்கத்தின் காரணமாக வனஃபஅல்லாஹு பிஹா பி பரக்கத்தி முஅல்லஃபிஹா அல் இமாம் அல் ஹத்தாத். முஅல்லிஃப்னா யாரு? அதோட தொகுப்பாளர், இந்த நூல் ஆசிரியர் அர்த்தம். அப்ப இந்த நூல் ஆசிரியரான இமாம் ஹத்தாத் அவங்களுக்கு இந்த நூற்களை எழுதிய காரணத்தினால இந்த இந்த அதனுடைய பரக்கத்தை கொண்டு பெரிய அளவுல பயனளித்தான், பிரயோஜனத்தை கொடுத்தான். وكان رضي الله عنه قد سافر الى الحرمين الشريفين, புனித இரு ஸ்தலங்களுக்கு இமாம் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். புனித இரு ஸ்தலங்கள் என்னது? ஹரமைனி ஷரீஃபைனி, ஒன்னு மக்கா இன்னொன்னு மதீனா. அந்த 2 ஊருக்கு அவங்க பயணம் செஞ்சாங்க. وكان رضي الله عنه قد سافر الى الحرمين الشريفين وادى النسكين, 2 கிரிகைகளையும் அவர் நிறைவேற்றினார்கள். என்ன? இபாதத்தைனி, 2 இபாதத் என்ன? ஒன்னு ஹஜ்ஜி, இன்னொன்னு உம்ரா. என்ன? உம்ராவை நிறைவேற்றிட்டாங்க, ஹஜ்ஜி அவங்க நிறைவுபடுத்திட்டாங்க. வஅத்தா நுஸ்கைனி வஸார ஜத்தஹு சய்யிதுனா அல் கௌனைன், ஈருலக தலைவர். வஸார ஜத்தஹு சய்யிதுல் கௌனைன், ஈருலக தலைவரான அவருடைய பாட்டனாரையும் அவர்கள் தரிசித்தார்கள். அதாவது கபரு ஜியாரத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவை ஜியாரத் பண்ணிட்டு வந்தாங்க. வஸார ஜத்தஹு சய்யிதுல் கௌனைன்
சையதுனா முஹம்மத் அலைஹி அஃலலு ஸலாத்தி வஸ்ஸலாம், சிறந்த சலாத்து சிறந்த சலாமுக்கெல்லாம் உரிமையாளரான முஹம்மது நபி, ஈருலக தலைவர், இமாம் ஹத்தாதுடைய பாட்டனார், அவர்களை அவர்கள் ஜியாரத் செய்து விட்டார்கள். வதாலிக ஃபீ ஆம், இது எந்த வருஷத்துல இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 1089 ஹிஜ்ரி 1089 ஆண்டு அவர்கள் மக்கா மதினாவுக்கு சென்று ஹஜ் உம்ராவை நிறைவேற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்தார்கள். அதான் ஹிஜ்ரியா. வஇஜ்தமஅ பி உலமாஇல் ஹரமைனி ஷரீஃபைன், அந்த ரெண்டு புனித நகரத்து உலமாக்களை எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்து கொண்டார்கள். அல்லதீன யக்தபது பிஹி வஅரஃபு கத்ரஹு, அவர்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டு அவர்களுடைய மகிமையை விளங்கி கொண்டிருந்த உலமா பெருமக்களை அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். வஅஸ்னு அலைஹி, அந்த உலமா பெருமக்கள் எல்லாம் அவர்களை புகழ்ந்து பேசினார்கள். இந்த பக்கத்தையும் நான் படிச்சுட்டேன். ஏன்னா அதாவது அல்லதீன இக்தபது வஅரஃபு வஅஸ்னு அலைஹி, இதையும் படிச்சுட்டேன். இப்ப பாருங்க, وَلَمْ يَزَلْ يَدْعُ النَّاسَ إِلَى اللَّهِ تَعَالَى بِالْحِكْمَةِ وَالْمَوْعِظَةِ الْحَسَنَةِ حَتَّى وَفَاتِهِ إِلَى رَحْمَةِ اللَّهِ تَعَالَى, மரணமடைந்து அல்லாவின் அருளை பெறும் வரை இந்த பூமியில் வாழ்ந்த காலமெல்லாம் ஹிக்மத்தை கொண்டும் மௌஇதா ஹசனா என்கிற நல்லுபதேசத்தை கொண்டும் மக்களை அல்லாவின் பால் அவர்கள் அழைத்த வண்ணம் இருந்தார்கள். தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார்கள். எதன் பக்கம்? அல்லாவின் பக்கம். அதெல்லாம் யஸல், நீங்கவே இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எதை? தாவா பணிய. லம் யஸல் யதுன் நாஸ இலல்லாஹி தஆலா பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி ஹத்தா வஃபாதி, மௌத் வரைக்கும். இலா ரஹ்மத்துல்லாஹி தஆலா, மௌத்தாயி அல்லாஹ்வுடைய அருளை பெறும் வரை. அதனால தான் மௌத்தா போனவங்களை இன்னைக்கு மர்ஹூம் அப்படிங்கிறோம். பெண்ணா இருந்தா மர்ஹூமா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏன்னா மௌத்தானதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய அருளை பெற போறாங்க. லைலத்த சுலசா, அவங்க செவ்வாய்க்கிழமை இரவு அவர்கள் மரணித்தார்கள், உலகை விட்டு பிரிந்தார்கள். அன்னைக்கு என்ன தாரீഖ்? அசாமின் 8, பிற 8 துல்காதா மாசம். என்ன மாதம்? துல்காதா மாதம் பிற 8 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவுல அவங்க என்ன செஞ்சாங்க? இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். அவங்க பிறந்ததும் இரவுல, இறந்ததும் இரவுல. பாருங்க. சரி, ஆம் எந்த வருஷம் இது? அதாவது 1132, 1132 இந்த வருஷ ஹிஜ்ரி, இதுலதான் அவங்க உலக விட்டு மறைந்தார்கள். ஜம்பல் பி தரீம், தரீம்ங்கிற அந்த பகுதியில உள்ள ஜம்பல் அப்படிங்கிற மையவாடியில அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மக்பரா அப்படின்னா மண்ணறை, மையவாடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கபரிஸ்தான். அது ஜம்பல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது ஏரியா பேர் என்ன? தரீம். அங்கதான் இப்போ வளர்ந்தாங்கல்ல அவங்க. சுபைருங்கிற கிராமத்துல பிறந்து தரீம்ல தான் வளர்ந்தாங்க. கடைசியில அவங்க அடக்கம் செய்யப்பட்டதும் அந்த தரீம்ல உள்ள ஜம்பல் அப்படிங்கிற அந்த கபரிஸ்தான்ல தான். பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தா உலகத்துல எங்கெங்கே போய் கடைசியில அந்த மௌத்துக்கு சொந்த மண்ணுக்கு வந்துருவாங்க. ரஹிமஹுல்லாஹ், ரஹமத்துல்லாஹி, ரஹ்மத்துஹு வாசிஅ, அல்லாஹ்வுடைய அந்த விசாலமான ரஹ்மத்து அவர்களுக்கு கிடைக்கட்டுமாக. ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. வ நஃபஅனா பிஹி, அவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கும் பயனளிப்பானாக. வ பிஉலூமிஹி ஃபித்தீன், ஏன்னா மார்க்க விஷயத்திலும் அவருடைய அந்த கல்வியை கொண்டு அல்லாஹ் நமக்கு பயனளிப்பானாக. ஆமீன், ஆமீன். அப்ப அவர்களை பற்றிய வாழ்க்கை விவரங்களை நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பேற்றினை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இமாம் ஹத்தாத் அவருடைய நூல்களை எல்லாம் முழுமையாக தமிழாக்கம் செய்யக்கூடிய நற்பேற்றினை எனக்கு அல்லாஹ் தந்தருள்